Hello students, today we will discuss the problem based on large sample test. So large sample test la difference between two means topic பார்க்க போறோம். Large sample test ன்னு எப்போ சொல்லுவானா when n is greater than or equal to 30. So 30 above இருக்கும்போது தான் டெஸ்ட் வந்து large sample சொல்லுவோம். ஸோ லார்ஜ் சாம்பிளில் எப்படி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் என்னென்னா எப்போவுமே நல் ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நல் ஹைப்போதசிஸ் என்னென்னா μ1 இஸ் ஈக்குவல் டு μ2. நல்லுன்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை, போத் ஆர் சேமாக இருக்காங்க, ரெண்டு பேருக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, அதான் நல் ஹைப்போதசிஸ். ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் μ1 அண்ட் μ2. ஸோ அதனால் μ1 இஸ் ஈக்குவல் டு μ2. ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் என்னென்னா நல் ஹைப்போதசிஸோடைய ஆப்போசிட் தான் என்னது ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ். அப்போ இது ஈக்குவல்னால் இது நாட் ஈக்குவல். ஸோ நாட் ஈக்குவல் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா டூ டெயில் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இல்லைனா μ1 இஸ் கிரேட்டர் than μ2, இல்லைனா μ1 இஸ் லெஸ் than μ2. ஸோ இது வந்து என்னென்னா ஒன் டெயில் டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ராப்ளமில் ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு லார்ஜ் சாம்பிளான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸாக டூ டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா நல் ஹைப்போதசிஸ் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகலாம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து x is equal to x1 bar minus x2 bar divided by root of sigma square by n1 plus sigma square by n2. Then the population standard deviation sigma is known. Suppose population உடைய standard deviation கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த சிக்மா ரெண்டுமே சேம் தான். இந்த சிக்மா வெளியில் கூட எடுத்துக்கலாம். ஸோ சிக்மா வெளியே எடுத்துட்டோன்னா சிக்மா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் வரும்போது சிக்மா ரூட் ஆஃப் 1 by n1 plus 1 by n2ன்னு வரும். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு the formula is same as x1 bar minus x2 bar the whole divided by, so sigma வெளியில் எடுத்துட்டோன்னா it will be sigma root of 1 by n1 plus 1 by n2. ஸோ ஃபார்முலாவை இப்படியே எழுதலாம். ஸோ when the population standard deviation is known, sigma is known. சப்போஸ் ப்ராப்ளமில் எனக்கு வந்து சாம்பிளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் தெரியும், அதாவது s1 s2 தெரியும் அப்படின்னா ஃபார்முலா எப்படி எழுதுனா z is equal to x1 bar minus x2 bar divided by root of s1 square by n1 plus s2 square by n2. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சிக்மா ஸ்கொயருக்கு இங்கே s1 ஸ்கொயரு இங்கே s2 ஸ்கொயர் போடணும். ஸோ வென் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் s1 and s2 are known. சப்போஸ் கொஷனில் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக பாப்புலேஷன் மீன் பிட்வீன் டூ சாம்பிள்ஸ். ஸோ பாப்புலேஷன் மீன் யூஸ்வலாக நமக்கு வந்து சிங்கிள் மீனில் தான் கொடுப்பாங்க. சப்போஸ் டூ சாம்பிள் மீன்லேயும் பாப்புலேஷன் மீன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த x1 bar minus x2 bar minus delta divided by root of s1 square by n1 plus s2 square by n2. இந்த டெல்டா என்னென்னா μ1 minus μ2. ஸோ இதான் த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது லார்ஜ் சாம்பிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா ப்ராப்ளம் வந்து எந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு டேபிள் வேல்யூ. இந்த டேபிள் வேல்யூ எங்கேருந்து எடுத்துருக்கோன்னா டி டெஸ்ட்டில் வந்து கடைசியாக இன்ஃபினிட்டின்ற வேர்டு இருக்கும். ஸோ இன்ஃபினிட்டினா லார்ஜ் n கோஸ் டு இன்ஃபினிட்டி மீனிங் n இஸ் லார்ஜ். ஸோ டி டேபிளில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்னிஃபிகன்ஸ் லெவல் 1%க்கு ஒன் டெயில் டெஸ்ட்டாக இருந்தால் 2.326, 5% இருந்தால் 1.645. நெக்ஸ்ட்டு டூ டெயில் டெஸ்ட்டில் 1%க்கு 2.576, 5%க்கு 1.960. இதை நீங்கள் டி டெஸ்ட்டில் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் வேல்யூ நீங்கள் தரப்பணும்னு அவசியம் இல்லை, டேபிள் வேல்யூ அவங்களே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் டேபிள் வேல்யூ. ஸோ இதுலேருந்து எடுக்கிறது தான் கேல்குலேட்டட் வேல்யூ. ஸோ கேல்குலேட்டட் வேல்யூ லெஸ் தென் டேபிள் வேல்யூவாக இருந்தால் h0 அக்செப்ட் பண்ணிக்கலாம். h0 accepted meaning h0 என்னது μ1 is equal to μ2. சப்போஸ் கேல்குலேட்டட் வேல்யூ கிரேட்டர் than டேபிள் வேல்யூவாக இருந்தால் h0 ரிஜெக்ட் பண்ணணும். h0 ரிஜெக்டட்னா என்ன அர்த்தம்னா μ1 ஈக்குவல் டு μ2 கிடையாது, μ1 இஸ் நாட் ஈக்குவல் டு μ2. அப்போது h0 ரிஜெக்ட் பண்ணிட்டோம், ஆப்வியஸாக h1 என்ன பண்ணுறோம் அக்செப்ட் பண்ணுறோம் தான் மீனிங். μ1 இஸ் நாட் ஈக்குவல் டு மீனிங் போத் த பாப்புலேஷன் மீன் ஆர் டிஃப்ரெண்ட், ஆர் டிஃப்ரெண்ட்டும் சொல்லலாம், இல்லை ஆர் நாட் சேம்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் for finding the difference of two means. So question 1 பார்க்கலாம். In a random sample of size 500, the mean is found to be 20. In another random independent sample of size 400, mean is 15. Could the samples have been drawn from the same population with standard deviation 4?
ஸோ கொஷின் பாருங்கள், random sample of size 500. ஸோ 500 மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 30. ஸோ இட் இஸ் அண்டர் லார்ஜ் சாம்பிள். ஸோ மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் கொடுத்தனால நம்ம வந்து மீன் வச்சு தான் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இப்போ அனதர் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் கொடுத்துருக்காங்க 400. அப்போ டிஃப்ரெண்ட் சாம்பிள் இருக்குது. டிஃப்ரெண்ட் சாம்பிளுடைய மீனும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சாம்பிளுடைய மீன் 15. Could the samples have been drawn from the same population with standard deviation 4? ஸோ இதுதான் given. ஸோ ஃபஸ்ட்டு given எழுதிக்கலாம். ஸோ இது லார்ஜ் சாம்பிள் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், given எழுதிடுங்க. ஸோ given எழுதும் போது என்ன பண்ணுங்கள், 2 டிஃப்ரெண்ட் சாம்பிள் இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சாம்பிள் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பிள் 2. ஸோ சாம்பிள் 1 and 2. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சாம்பிள் 1 எடுத்துக்கலாம். செகண்ட் கொடுத்துருக்கிறது சாம்பிள் 2 எடுத்துக்கலாம். ஸோ சாம்பிள் 1ல் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, சைஸ் வந்து 500. ஸோ 500 போது n1 is equal to 500. ஸோ 500 is greater than 30. ஸோ the problem is under large sample. நெக்ஸ்ட்டு செகண்ட் சாம்பிளுடைய n2 என்னென்னா, செகண்ட் சாம்பிளுடைய டேட்டா வந்து 400. ஸோ 400. ஸோ n2 is equal to 400. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளுடைய மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளுடைய மீன்றனால x1 பார் எடுத்துக்கிறேன். x1 பார் is 20. நெக்ஸ்ட்டு செகண்ட் சாம்பிளுடைய மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ x2 பார் வந்து 15. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அர்த்தம், பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக we have to take it as sigma. ஸோ sigma equal to 4. நம்ம ப்ராப்ளமில் sigma ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ sigma ஸ்கொயர் is equal to 4 ஸ்கொயர் பண்ணோன்னா 16. ஸோ இதெல்லாம் தான் given. அப்போது இது லார்ஜ் சாம்பிள் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு டூ டிஃப்ரெண்ட் சாம்பிள் இருக்கனால 2 டிஃப்ரெண்ட் சாம்பிள் மீனில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா சிக்மா பாப்புலேஷன் மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் மீனுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஹைப்போதேசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைப்போதேசிஸ் ஃபஸ்ட்டு நல் ஹைப்போதேசிஸ் H0 என்னென்னா μ1 is equal to μ2. ஸோ there is no difference between the two population means. ஸோ நெக்ஸ்ட்டு H1 என்னதுங்க, 1 tail 2 tail எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ μ1 is not equal to μ2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ H0 H1 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க, ஜிக்மா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிக்மா கொடுத்துருந்தா என்ன Z டெஸ்ட் யூஸ் பண்ணணும்னா Z is equal to x1 bar minus x2 bar the whole divided by root of sigma square by n1 plus sigma square by n2. ஸோ இதுதான் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ Z is equal to என்ன வரும், Z is equal to x1 bar என்னது ஆல்ரெடி, Z is equal to x1 bar is 20, x2 bar வந்து 15. ஸோ minus 15 the whole divided by root of sigma square is 16. ஸோ ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கோம், அப்படியே யூஸ் பண்ணுங்கள். டிவைடட் பை n1 வந்து 500. ஸோ 500. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு sigma square சேம் திங் 16 டிவைடட் பை n2 வந்து 400. ஸோ 400. ஸோ Z is equal to 20 minus 15 என்னது 5 divided by root of 16 by 500 plus 16 divided by 400 you will get 0.072. ஸோ இதை ரூட் எடுங்க. ஸோ ரூட் எடுத்துட்டிங்கன்னா 5 divided by ரூட் எடுத்தால் 0.2683. ஸோ 5 divided by 0.2683 என்னென்னா 18.63. ஸோ இதுதான் உங்களுடைய calculated value. இப்போ calculated value என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ calculated value நான் என்ன பண்ணுறேன்னா CVன்னு எடுத்துக்கிறேன். ஸோ CV is equal to 18.63. சப்போஸ் இந்த வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவில் எழுதணும். இப்போ நம்ம வந்து μ1 is not equal to μ2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து 2 tailed டெஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அண்டர் த 2 tail test. நெக்ஸ்ட்டு level of significance என்ன கொடுத்துருக்காங்க, 1% level of significance. ஸோ alpha is equal to 1% கொடுத்துருக்காங்க. ஸோ 1% level of significanceல டேபிள் வேல்யூ என்ன, ஸோ alpha equal to 1%. நம்ம ப்ராப்ளம் 2 tail டெஸ்ட்டில் இருக்குது. ஸோ 1%ல டேபிள் வேல்யூ என்னென்னா 2.576. ஸோ 2.576.
0.76. இப்போ கன்க்ளூஷன் கொடுக்கலாம். calculated value தெரிஞ்சிச்சு, table value தெரிஞ்சிச்சு. So calculated value is greater than table value. So calculated value greater than table value na enadhu? H naught is rejected. அப்போ H naught is rejected na H1 is accepted. H1 is accept na enadhu? mu1 is not equal to mu2. அப்போ both the population enadhu are not same. So conclusion எப்படி எழுதுனா, both the samples, sample 1 and sample 2. So both the samples have not been drawn from the same population. அப்போ ரெண்டும் வந்து சேம் பாப்புலேஷன்லேருந்து வரல, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாப்புலேஷனில் தான் இருக்குது, ரெண்டு ஈக்குவலாக இல்லை. ஜஸ்ட் கொஷின்லேருந்தே கூட நீங்கள் எடுத்து எழுதலாம். இந்த could the samples have been drawn from the same population? So could the sample have not been drawn from the same population. Next question, the dynamic modulus of concrete is obtained from two different concrete mixes. For the first mix, N1 is 33, X1 bar is 115.1 and S1 is 0.47 psi. For the second mix, N2 is 31, X2 bar is 114.6 and S2 is 0.38. Test with alpha is equal to 0.05 the null hypothesis of equality of mean dynamic modulus versus the two-sided alternative. So first problem la enna n1 கொடுத்திருக்காங்க 33. So 33 னும்போது compulsory வந்து it's greater than or equal to 30. So problem இப்போ large sample ல இருக்கு. Next மீன் என்ற வேர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இங்கே மீன் இருக்குது. x1 பார்னா மீன், சாம்பிள் 1 உடைய மீன் 115.1. ஸோ சாம்பிளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்துருக்காங்க. S1 வந்து 0.47. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு செகண்ட் மிக்ஸ் இருக்குது. அப்போ 2 டிஃப்ரெண்ட் சாம்பிள். அப்போ ப்ராப்ளம் லார்ஜ் சாம்பிளில் இருக்குது, 2 சாம்பிள் இருக்குது, 2 சாம்பிளுடைய மீன் இருக்குது. ஸோ 2 சாம்பிளுடைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஷின்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, null hypothesis and equality of mean dynamic modulus versus the two-sided. ஸோ two-sided என்ன two-tail டெஸ்ட்டில் போட சொல்லியிருக்காங்க. equality of mean dynamic modulus versus the two-sided alternative. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் மிக்ஸ் செகண்ட் மிக்ஸ். ஸோ சாம்பிள் 1 ஃபர்ஸ்ட் மிக்ஸ் ஆகும், சாம்பிள் 2 செகண்ட் மிக்ஸ் ஆகும் எடுத்துக்கலாம். ஸோ n1 ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ n1 ஈக்குவல் டு 33 எடுத்துக்கலாம். x1 பார் இஸ் 115.1, s1 வந்து 0.47. ஸோ ஃபஸ்ட்டு கிவன்லாம் எழுதிக்கோங்க. ஸோ n2 என்னென்னா 31, x2 பார் வந்து 114.6 and s2 is 0.38. இப்போ லார்ஜ் சாம்பிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ். ஸோ லார்ஜ் சாம்பிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸில் சாம்பிளுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா H naught என்னென்னா mu1 is equal to mu2, H1 வந்து mu1 is not equal to mu2. ஸோ இது two-sided டெஸ்ட்டு. சின்ஸ் சாம்பிளுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் S1னும் S2வும் கொடுத்துருக்கனால டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா Z is equal to x1 bar minus x2 bar divided by root of s1 square by n1 plus s2 square by n2. ஸோ இந்த ஃபார்முலா தான் என்ன பண்ண போகிறோன்னா இந்த லார்ஜ் சாம்பிளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே s1 ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா, இங்கேயே ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க. டேபிள் கிவன்லேயே என்ன பண்ணுங்கள், கிவன்லேயே ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ s1 ஸ்கொயர் என்னென்னா 0.47 ஸ்கொயர் பண்ணால் 0.2209. சேம் திங் s2 ஸ்கொயர் பண்ணுங்கள். s2 ஸ்கொயர் பண்ணால் 0.38 ஸ்கொயர் பண்ணணும் 0.1444. ஸோ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதுடுங்க. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணால் போதும், சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ z டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ z is equal to x1 bar minus x2 bar. ஸோ z is equal to x1 bar என்னென்னா 115.1 minus x2 bar 114.6 the whole divided by root of s1 square. s1 square இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அது ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0.2209 divided by n1 வந்து 33. 33னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், இது லார்ஜ் சாம்பிள். அந்த n1 என்ன பண்ணுங்கள்
இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 33. ஸோ டிவைடட் பை 33 ப்ளஸ் n2 s2 ஸ்கொயர் is 0.1444 divided by n2. ஸோ n2 என்னென்னா 31. ஸோ அந்த 31 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நியூமரேட்டர் ஜஸ்ட் சப்ராக்ஷன் தான். ஸோ 115.1 மைனஸ் 114.6 என்னென்னா 0.5. ஸோ டினாமினேட்டரில் ரூட்குள்ளே இருக்கிறத கால்குலேட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 0.01121. ஸோ ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ இஸ் 0.5 divided by root of this value is 0.1059. ஸோ இதை எடுத்து டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா z is equal to 4.72. ஸோ z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். z வேல்யூ தான் உங்களுடைய calculated வேல்யூ. ஸோ calculated வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, சிவின்னு எழுதிக்கோங்க. சிவி இஸ் 4.72. நெக்ஸ்ட்டு டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டேபிள் வேல்யூக்கு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வேணும். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.05. ஸோ 0.05னா என்ன மீனிங்னா 5%. அப்புறம் ப்ராப்ளம் 2 tailல இருக்குது. ஸோ டேபிள் வேல்யூ 5%. 2 tailல டெஸ்ட்டில் என்னென்னா ஸோ 5% இங்கே இருக்குது. 2 tailed டெஸ்ட்டில் என்னுடைய வேல்யூ வந்து 1.960. ஸோ என்னுடைய டேபிள் வேல்யூ வந்து 1.960. ஸோ calculated வேல்யூ டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ calculated வேல்யூ இஸ் less than or greater than table value, because calculated value 4.72, table value 1.96 தான். So calculated value is greater than table value na h naught is rejected. So h naught rejected na h1 is accepted. h1 enna mu1 is not equal to mu2. So mu1 and mu2 not equal, meaning enna both the first mix and the second mix, both concrete mix have not drawn from the same population. So both are from different population. First mix second mix different population la எடுத்திருக்காங்க. Next question, to test the claim that the resistance of electric wire can be reduced by more than 0.05 ohm by alloying 32 values obtained for standard wire yielded the mean value was 0.136 ohm and standard deviation 0.004 ohm, and 32 values obtained for alloyed wire yielded mean value was 0.083 ohm and standard deviation 0.005 ohm. At the 0.05 level of significance, does this support the claim? Questionல வந்து 32 values கொடுத்துருக்காங்க. ஸோ 32 values என்னும்போது it's a greater than or equal to 30 above இருக்குது. ஸோ ப்ராப்ளம் கம்பல்சரி லார்ஜ் சாம்பிளில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மீனுன்ற வேர்டு இருக்குது. ஸோ ஒரு சாம்பிள் 32 வேல்யூஸோடைய ஒரு மீன் வேல்யூ என்னென்னா 0.136. நெக்ஸ்ட்டு 32 வேல்யூஸோட இன்னொரு மீன் வேல்யூ என்னென்னா 0.083. ஸோ 2 சாம்பிள் வித் மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜ் சாம்பிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஏன்னா இங்கே 32 இருக்கனால. நெக்ஸ்ட்டு 2 டைப் ஆஃப் சாம்பிளோடைய மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 32 வேல்யூஸ் obtained for the standard wire. ஸோ நான் சாம்பிள் 1 ஸ்டாண்டர்ட் வயர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 32 வேல்யூஸ் obtained for alloyed wire. சாம்பிள் 2 என்னென்னா alloyed wire. ஸோ ஒன்று ஸ்டாண்டர்ட் வயர், இன்னொன்று alloyed wire. ஸோ ஸ்டாண்டர்ட் வயரில் N1 என்னென்னா 32. ஸோ மீன் வேல்யூ 0.136 அண்ட் சாம்பிளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.004 ohm. So N1 is 32, X1 bar is 0.136, S1 is 0.004. Next, alloyed wire, 32 values obtained for the alloyed wire. So alloyed wire எடுத்துக்கோங்க. So N2 is 32, X2 bar is 0.083. Next, அதோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.005. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எப்படியும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணிவிடுங்க, ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. ஸோ S1 ஸ்கொயர். ஸோ S1 ஸ்கொயர் என்னென்னா 0.005
0.0016. Next same thing இதையும் ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க. s2 ஸ்கொயர் என்னன்னா 0.000025. ஸோ இதெல்லாம் given. Next extra ஒரு data கொடுத்துருக்காங்க. So this is to test the claim of the resisted wire of electric wire can be reduced by more than 0.50 ohm by allowing. ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா டேட்டா தான் வந்து பாப்புலேஷன் மீனு. ஸோ என்ன பண்ணுங்கள், மை டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0.050. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா டெல்டா கொடுத்துருக்காங்க. டெல்டானா என்னென்னா ஆக்சுவலி μ1 மைனஸ் μ2 தான் டெல்டா. ஸோ μ1 மைனஸ் μ2 இஸ் ஈக்குவல் டு 0.05 இல்லைனா டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0.05. ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருக்கனால இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலா இல்லாமல் தேர்ட் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். Test statistics என்னன்னா z is equal to x1 bar minus x2 bar minus del by root of s1 square by n1 plus s2 square by n2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைபாத்தசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், h நாட் μ1 ஈக்குவல் டு μ2ன்னு எடுப்போம். μ1 ஈக்குவல் டு μ2னா என்ன அர்த்தம், μ2 இந்த சைட் போச்சுன்னா μ1 மைனஸ் μ2 ரெண்டு பேரும் சேமாக இருக்காங்க. மீனிங் μ1 மைனஸ் μ2 இஸ் 0. ஆனால் இப்போ நமக்கு μ1 மைனஸ் μ2 0 கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க 0.05 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 0 எடுக்காதீங்க. ஸோ 0.05. ஸோ இதான் வந்து h நாட்டு. அப்போ h1 என்னென்னா μ1 மைனஸ் μ2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0.05. ஆனால் இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் ரெடியூஸ்ட் மோர் தேன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா μ1 மைனஸ் μ2 இஸ் மோர் தேன் போது இட்ஸ் கிரேட்டர் தேன் 0.05. ஸோ இதுதான் உங்களுடைய நல் ஹைபாத்தசிஸ். μ1 மைனஸ் μ2 இஸ் ஈக்குவல் டு 0.05. ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் என்னென்னா μ1 மைனஸ் μ2 இஸ் கிரேட்டர் தேன் 0.05. இப்போது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ z இஸ் ஈக்குவல் டு x1 பார் என்னென்னா 0.136 minus x2 bar is 0.083. So 0.083 the whole divided by, okay, so minus delta எடுத்துக்கணும். So delta என்னன்னா 0.05. So minus 0.05 the whole divided by root of s1 square. s1 square வந்து 0.000016 divided by n1 is 32. Next plus s2 square வந்து 0.000025 the whole divided by, so 30 இதுவும் 32. So numerator நீங்கள் subtract பண்ணிங்கன்னா z is equal to, so the subtraction of the numerator you will get 0.003 the whole divided by, so root குள்ளே இருக்கிற ஆன்சர் என்னென்னா 0.0000128. So root எடுங்க. So numerator same 0.003. denominator root எடுத்தீங்கன்னா you will get 0.001132. So என்னுடைய divide பண்ணிங்கன்னா என்னுடைய ஆன்சர் வந்து 2.65. So calculated value find out பண்ணிட்டோம். So என்னுடைய calculated value CV என்னன்னா 2.65. So level of significance table value find out பண்ணோம். அதுக்கு level of significance, so level of significance 0.05 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.05னா என்னென்னா 5%. ஸோ 5% பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம கிரேட்டர் தென் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரேட்டர் தென் யூஸ் பண்ணான்னா இது என்ன அர்த்தம்னா, என்ன டெஸ்ட் இருக்குது, இது ப்ராப்ளம் ஒன் டெயில் டெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஒன் டெயில் டெஸ்ட்டில் 5%ல் என்னுடைய டேபிள் வேல்யூ என்ன. ஸோ 5%ல் ஒன் டெயிலில் என்னுடைய டேபிள் வேல்யூ என்னென்னா 1.645. ஸோ மை டேபிள் வேல்யூ இஸ் 1.645. ஸோ calculated value is 2.65. table value is 1.645. so calculated value is greater than table value. அப்போ calculated value is greater than table value னா meaning என்னென்னா h naught is rejected. so h naught is rejected னா meaning என்னென்னா h1 is accepted. h1 accepted means what, h1 mu1 minus mu2 is greater than 0.05. so இதான் meaning. so conclusion இதுதான். therefore இது வந்து h naught accept பண்ணுது.
So does this support the claim? Yes, it supports the claim because it is greater than 0.05. So therefore the alloying wire is very strong. The claim it supports the claim. The alloying wire is very strong. Next question. A simple sample of height 6400 Englishman has a mean of 170 cm and a standard deviation of 6.4 cm, while a simple sample of height 1600 Americans has a mean of 172 cm and a standard deviation of 6.3 cm. Though the data indicate the Americans are taller than the Englishman. ஸோ கொஷினில் வந்து எவ்வளோ எவ்ரி இங்கிலீஷ்மேன் கொடுத்துருக்காங்க 6400. ஸோ 6400 இஸ் கிரேட்டர் தென் 30. ஸோ இட் இஸ் அண்டர் அ லார்ஜ் சாம்பிள். நெக்ஸ்ட்டு 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் இங்கிலீஷ்மேன், த அதர் ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இது லார்ஜ் சாம்பிளில் 2 டிஃப்ரெண்ட் சாம்பிள். நெக்ஸ்ட்டு மீன்ன்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லார்ஜ் சாம்பிள், தெர் இஸ் அ வேர்ட் மீன். ஸோ மீன் கொடுத்துருக்கனால ஸோ நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ த கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஸோ ஒன் இஸ் இங்கிலீஷ்மேன், த அதர் ஒன் இஸ் அமெரிக்கன். ஸோ N1 வந்து 6400, N2 வந்து 1600. நெக்ஸ்ட் X1 பார், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்மேனுடைய மீன் வந்து 170, அமெரிக்கனுடைய மீன் வந்து 172. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்மேனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6.4, அமெரிக்கனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6.3. ஸோ இதெல்லாம் கிவன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் கிவனு. ஸோ S1 S2 கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா Z is equal to X1 bar minus X2 bar divided by root of S1 square by N1 plus S2 square by N2. நெக்ஸ்ட்டு ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் μ1 is equal to μ2. H1 என்னென்னா அமெரிக்கன்ஸ் ஆர் டாலர் தென் இங்கிலீஷ்மேன். ஸோ அமெரிக்கன் டாலராக இருக்கணும். அப்போ மீனிங் இங்கிலீஷ்மேன் நாட் டாலராக இருக்கணும். ஸோ அமெரிக்கன்ஸ் ஆர் டாலர் தென் இங்கிலீஷ்மேனை ஒன் டெயிலில் தான் போடணும். ஸோ அது என்னென்னா μ1 is less than μ2. இப்போ வந்து உங்களுக்கு லெஸ் தேன்னா கிரேட்டர் தென் போட தெரியல, எங்கே லெஸ் தேன், ஆனால் டாலன்ற வேர்டு இருக்குது. ஸோ கம்பல்சரி டாலன்ற வேர்டு இருந்ததுன்னா ஒன் டெயிலில் தான் போடணும். ஆனால் லெஸ்ஸாக கிரேட்டராக போட தெரியலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த μ1 இருக்குல்ல, ஸோ μ1 வந்து X1 பாருடைய வேல்யூ எழுதிக்கோங்க. ஸோ இது 170. μ2 வந்து X2 பாருடைய வேல்யூ எழுதிக்கோங்க 172. ஸோ எது லெஸராக இருக்குது, 170 தான் லெஸராக இருக்குது. ஸோ μ1 is less than μ2 அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல ஒன் டெயில்னால், இந்த X1 பாரை இந்த μ1ஓட கனெக்ட் பண்ணிக்கோங்க, X2 பாரை μ2ஓட கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்கே லெஸ்ஸோ எது கிரேட்டரோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். மொத்தம் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஒன் டெயிலில் போடுறோம். சப்போஸ் நீங்கள் 2 டெயிலில் போட்டாலும் ஒன்றும் தப்பில்லை. டேபிள் வேல்யூ எடுக்கும்போது 2 டெயிலில் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Z is equal to X1 bar என்ன 170 மைனஸ் X2 bar என்ன 172. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஸ்கொயரிங் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ S1 ஸ்கொயர் என்னென்னா 6.4 ஸ்கொயர் பண்ணோன்னா 40.96. நெக்ஸ்ட்டு 6.3 ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் 39.69. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ரூட் ஆஃப் this is 40.96 divided by N1 வந்து 6400 plus 39.69 divided by N2 வந்து 1600 equal to 170 minus 172 is minus 2 divided by root of denominator calculate பண்ணிங்கன்னா 0.0312 வரும். ஸோ ரூட் எடுத்துட்டிங்கன்னா ரூட் ஆஃப் திஸ் டேர்ம் வில் பிகம் 0.177. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா Z is equal to minus 11.3. ஸோ திஸ் இஸ் மை calculated value. ஸோ calculated value அப்படின்னு எடுத்து எழுதும் போது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவில் தான் எழுதணும். ஸோ calculated value is 11.3. ஸோ இதுதான் என்னுடைய calculated value. ஸோ நெகட்டிவில் இருந்தாலும் ஆன்சரை பாசிட்டிவில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வேணும் டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க 1% லெவலை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1% லெவலில் என்னுடைய டேபிள் வேல்யூ என்ன. அப்போது இது வந்து என்னது ஒன் டெயில் டெஸ்ட்டில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஸோ ஒன் டெயிலில் நெக்ஸ்ட்டு 1%. என்னுடைய டேபிள் வேல்யூ என்னென்னா 2.326.
So 2.326. So what is the relationship between calculated and table value? Calculated value 11.3, table value 2.326 now. So calculated value is greater than table value. So calculated value is greater than table value na H0 is rejected. So H0 is rejected na H1 is accepted. H1 accepted na enna mu1 is less than mu2. Enna mu2 is greater than mu1. So enna conclusion kudukalam? Americans are H1 தான் accept ஆச்சுல. So Americans are same கிடையாது. Americans are taller than Englishman. Americansம் Englishmanம் same heightல இல்ல. Americans taller than Englishman. Hence problem solve பண்ணிட்டோம். That's all. Thank you students. Have a great day.